தூத்துக்குடி தென் மாவட்டங்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. இந்த மத்திய அரசு அதுக்கு நிவாரண தொகை எதுவுமே ஒதுக்காமல் இருக்கு. தமிழகத்தை பாராளுமன்றம் நீங்கள் என்ன சிவன் கோயிலா இல்லை இது இப்போ திருவிழுத்தூர் கோயிலா இல்லை யார் நீங்கள் அவங்கள வந்து நான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிதி ஒதுக்குறதுக்கு சொல்லுங்கள். இல்லை ராமருக்கு கோயிலா நீங்களாம்? நீங்கள் யார்? நீங்கள் உங்களெல்லாம் எதுக்கு நாங்கள் வந்து பார்க்கணும்? உங்களெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்கணும்? என்னடா தம்பி, எப்போ இந்த மக்களுக்கு அறிவு வரப்போகுது, தெளிவு வரப்போகுது சொல்லுங்கள். சதுரங்க விளையாட்டு போட்டிக்கு தொடங்கி வைக்க வர முடியுது, கேலோ இந்தியாவுக்கு தொடங்கி வைக்க வர முடியுது, கோயிலாக போக முடியுது சொல்லுங்கள். சாமியை தரிசிக்கிறத விட கடவுளை தரிசிக்கிறவர் ஒரு ஏழையை தரிசித்து அவனை பார்த்து அவனுக்கு என்ன தேவைங்கிற அந்த தேவையை நிறைவேற்றி வைக்கிறத விட இறை சேவை ஒன்று இருக்க முடியுமா? திருப்பணி ஒன்று இருக்க முடியுமா? அதை விட ஒரு வழிபாடு இருக்க முடியுமா? எங்களை தான் ஒரு மனுஷனாகவே மதிக்கலையே, நீங்கள் என்ன போய் பேசிக்கிறீங்க? இவங்க குளிர்மலை வெள்ளத்திலே எங்களை காப்பாற்ற வரல, அணுவில் பாதுகாப்புங்கிறான். ஒரு வேளை வெடித்து செதறனா இன்னைக்கு என்ன பார்ப்பாங்க? கிட்ட வருவாங்களா? ஸ்டெர்லைட்டில் ஒரு பிரச்சனை வருவாங்களா கிட்ட? பின்ன அப்படியே நீங்கள் தெருவுக்கு தெரிய என்னை மாதிரி ஊர் ஊராக போனீங்களா? அப்படின்னா எத்தனை வீடு இடிஞ்சிருக்கு, எவ்வளோ பள்ளிக்கூடம் இடிஞ்சிருக்கு, எவ்வளோ விளைநிலம் பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ சாலை பழுதாயிருக்கு, எல்லாம் தெரியும். மக்கள் எவ்வளவு வாழ்விடத்தை இழந்து வாழ்வாதாரத்திலிருந்து நிற்கிறாங்கன்னு. நீங்கள் சாலையில் ஒரு ஓரத்தில் கூடாரத்தை போட்டு பாதிக்கப்பட்ட இடங்களை படத்தை எடுத்து ஒட்டி வச்சு பார்வையிட்டு போகிற நீங்கள் அதை டெல்லியிலே இருந்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பான், அங்கே இருந்து பார்த்துட்டு போயிடலாமே. இதை தான் ஓகி புயலை நாங்கள் செத்த போது கன்னியாகுமரியில் பிரதமர் வந்து பார்த்தாரு. அதே தான் நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஒரு உயிரே கிடையாது, எங்களுக்கு உணர்வும் கிடையாது, உயிரும் கிடையாது, உரிமையும் கிடையாது. நாங்கள் வெறும் ஓட்டு. அவன் என்னை வச்சிருக்கிறது என் வரிக்கும் என் நிலத்தின் வளத்துக்கும் தான். நான் வரி கட்டுறேன், அது தேவைப்படுது. என் நிலத்தில் நிறைய வளம் இருக்குது, ஏன்னா நான் பூர்வீக குடி. இந்தியாவில் இவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் 81 விழுக்காடு நிலக்கரி என் நிலத்தில் தான் இருக்குது. அதனால என்னை வச்சுருக்கான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த கங்கை படுகையில் மீத்தன் இருக்கா இல்லையா? காவிரி படுகையில் இருக்குது தோன்ற, கங்கை படுகையில் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குது. ஏன் தோண்டலை? மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் தொடங்கி ஒரிசாவில் முடியுது. நாடெங்கிலும் பல்வேறு நிலப்பரப்புகளில் மாநிலங்களில் மலைகள் இருக்குது. அங்கேயெல்லாம் நடத்த முடியாத நீற்றின் ஆய்வை என் தேனியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் ஏன் குடையிற? ஏன்னா அவனுக்கு கேட்க ஆள் இருக்குது, எனக்கு இல்லை, அவ்வளோதானே. அதுக்கு மேலே என்ன பேசுகிறீங்க? விடுங்க. சாலை எப்படி இருக்குது, மின் உற்பத்தி விநியோகம் எப்படி இருக்குது, கல்வி எப்படி இருக்குது? உலகத்தில் கல்வியில் முதல் இடத்துல தென்கொரியா இருக்குது. அதனுடைய நிலப்பரப்பு, அதனுடைய வளம் என்னதுன்னா, இந்தியாவினுடைய நிலப்பரப்பு வளம் என்ன, மனித ஆற்றல் என்ன, அறிவாற்றல் என்ன? அங்கே அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறையா இருக்குது. இங்கே ஆன்மீகமே அரசியலாக இருக்குது. சாமி தான் எங்களை காப்பாற்றணும். நீ எல்லாரும் சேர்ந்து சாமியை காப்பாற்றவே போராடிட்டு இருக்க. இறைவனுக்கு சாமியை கும்பிட இலவச தரிசனம்னு அறிவிக்கிறியே, நீ உன் மனநிலை என்ன? மனநிலை என்ன? இறைவனை தரிசிக்கின்றது காசு கேட்குற. அது என்ன ஐபிஎல் கிரிக்கெட்டா? கட்டணம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்து விளையாட்டு பார்க்குறதுக்கு. அதில் என்ன செல்வந்தனுக்கு சிறப்பு தரிசனம்? அவனை படைச்சவன் தானே என்னையும் படைச்சிருக்கான். என்னை அவனையும் ஒன்றா தரிசிக்கிறது தானே ஜனநாயகம். ஏதோ ஒன்று இவர்கள்ட்ட இருந்து நாட்டை காப்பாற்றணும், அதுதான் எங்கள் நோக்கம். எங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் இல்லை, ஆள் மாற்றம் இல்லை, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தான் எங்கள் கனவு. அதை எடுத்து வச்சு பேசுவோம். எப்படிப்பட்ட அமைப்பு மாற்றம், எப்படிப்பட்ட அரசியல் மாற்றம்ங்கிறத பாராளுமன்ற தேர்தலில் எடுத்து வச்சு பேசுவோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். தம்பி நீங்கள் என்னை கவனிங்க, நீங்களும் கவனிங்க. தேர்தலை நின்று மக்களை சந்திக்காத நிர்மலா சீதாராமனுக்கு எதுக்கு 10 ஆண்டுகளை உயர்ந்த பதவி கொடுத்தீங்க? தேர்தலில் தோற்று போன அருண்ஜேட்லிக்கு எதுக்கு நிதியமைச்சர் கொடுத்தீங்க? தேர்தலில் தோற்று போன தேர்தலே நின்று மக்களை சந்திக்காத ஜெய்சங்கர் சுப்பிரமணியனுக்கு எதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்தீங்க? தேர்தலில் நின்று வென்ற எத்தனை பேர் வெறும் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள நிற்கிறான்? மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெறாதவனுக்கு எப்படி அவனை ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்தீங்க? இது என்ன மாதிரி அமைப்பு? அருண்ஜேட்லி 1.5 லட்சம் வாக்கில் தோக்கடிச்சான்ல, அவன் அமைச்சராக வந்து எங்களை நிர்வாகம் பண்ணிடக்கூடாதுன்னு தானே மக்களுக்கு கோபம், அவர் வந்துடக்கூடாதுன்னு. அப்போ நீ ராஜ்யசபா உறுப்பினராக்கி வச்சிருக்கல, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மறுபடியும் எங்கள் மேலே அதிகாரத்தை செலுத்துகிற அமைச்சர் பதவி எப்படி கொடுத்தா நீ?
அப்போ எங்கே மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது? மக்களுக்கு எதிரான துரோகம், ஜனநாயகத்துக்கு எதிரான துரோகம் இல்லையா அது? வார்டு கவுன்சிலருக்கு வரிசையில் நோட்டு போடுறீங்கல்ல, இது குடியாட்சி தானே? குடிமக்களின் தலைவர் யாரு? திரௌபதி முர்மு, ராம்நாத் கோவிந்த். மக்கள் தேர்வு பண்ணாங்களா? மக்களால் தேர்வு பண்ணப்பட்டவர்கள் தேர்வு பண்ணாங்களா? ஒரு வார்டு கவுன்சிலுக்கு வரிசையில் ஓட்டு போடுற மக்கள் குடியாட்சியின் தலைவர், குடியரசு தலைவரை தேர்வு செய்ய மாட்டாங்களா? நீ ஏன் அப்படி வைக்கல எலெக்ஷனு? வெறும் எம்பி எம்எல்ஏவா சேர்ந்து ஓட்டு போட்டு நிறுத்திடுறீங்க உங்க வசதிக்கு. இது என்ன மக்களாட்சி? அப்படி வச்சு பாருங்க. நீ ராஜ்யசபா உறுப்பினராக வச்சுக்க, சச்சின் டெண்டுல்கரை வச்ச, இப்போ எங்கள் ஐயா இளையராஜாவை பெருமைப்படுத்த கூட்டி போயிருக்க, ஒன்றும் சொல்லலை. தம்பி கணேசன் முருகன் வந்து தோத்துட்டார், அவரை மாநிலங்களவை உறுப்பினராக கொண்டு மந்திரி ஆகிறார். அப்படி மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெற்று தேர்தலில் வெற்றி பெறாதவர்களுக்கு மந்திரி பதவி இல்லை அப்படின்னு சட்டம் வந்து, வேணா மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கலாம். அதனால தான் தப்பாக இருக்குது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஐயா ஸ்டாலின் அரசு ஒரு திட்டமோ சட்டமோ போட்டால் ஆளுநர் கையெழுத்திடுறதில்லை. 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத வலிமை ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநர். அவருக்கு எப்படி இவ்வளோ அதிகாரத்தை குவிய விடுறீங்க? அவர் கையெழுத்து போட்டால் தான் 8 கோடி மக்களின் உரிமை, அவர்களின் நலன் பாதுகாக்கப்படும்னா இது என்ன ஜனநாயக நாடு, மக்களாட்சி நாடு இது? அப்போ இந்த அமைப்பு தப்பாக இருக்குது, அதை மாற்றணும். சிலர் ஆங்கிலத்தில் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க, நாங்கள் அமைப்பு தப்பாக இருக்குங்கிறோம். வாக்கு எந்திரத்தை மாற்ற முடியல. நீ நேர்மையான தலைவன், நேர்மையாக சிந்திக்கிறவன். உலகத்தில் எந்தெந்த நாட்டில் வாக்கு எந்திரம் இருக்குது சொல்லுங்க தம்பி? இந்தியா, நைஜீரியா, பங்களாதேஷ். பங்களாதேஷ் கைவிட்டுருச்சா இல்லை? இப்போ இந்த தேர்தலை வாக்கு சீட்டில் தான் நடத்திருக்கு. இப்போ நடந்ததை 2 நாடு தான் உலகத்தில் வச்சுருக்கு. ஒன்று நைஜீரியா, இன்னொன்று இந்தியா. 2மே ஊழலில் பெருத்த நாடுகள். இந்தியாவுக்கு வாக்குப்பெட்டியை தயாரித்து கொடுக்குற நாடு ஜப்பான். மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் இந்திய எலக்ட்ரானிக் கார்பரேஷன் 2 நிறுவனமும் சேர்ந்து தயாரிக்குது. உனக்கு தயாரித்து வாக்குப்பெட்டியை கொடுக்குற ஜப்பான் வாக்குச்சீட்டில் வாக்குப்பதிவு செய்யுது. உலகத்தில் எல்லா நாடுகளும் வாக்குச்சீட்டு முறையில் இருக்கும்போது நீ மட்டும் என் இந்த இலவை கட்டி பிடிச்சி அழுகிற? என் தங்கச்சி நீட்டு தேர்வு எழுதும்போது தோடு இருக்குல்ல, அது எவ்வளோ பெருசு இருக்கும்? அதுக்குள்ள பிட்டை கொண்டு போயிடுவேன்னு நீ சொல்கிற, மூக்குத்திகளை கொண்டு போயிடுவேன்னு கழட்ட சொல்கிற, தலைமுடியை விரித்து போட சொல்கிற, துப்பட்டாவை எடுக்க சொல்கிற, உள்ளாடையே கலட்ட சொல்கிற, இதுவரை சுடிதாரில் இருந்தால் இதுவரை வெட்டி தூக்கிடுற, இதுக்களையெல்லாம் பிட்டை கொண்டு போயிட முடியும்னு சொல்கிற நீ அந்த வாக்கு எந்திரத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னை நம்புங்கிற. இப்போ என் அலைபேசியை டெல்லியிலேருந்து ஒட்டு கேட்குறாங்களா இல்லையா? என் கையில் இருக்குது, நான் உங்கள் கூட தானே பேசுகிறேன். அவருக்கு எப்படி பதிவாகுது சொல்லுங்கள் தம்பி? எப்படி பதிவாகுதா இல்லையா? ஆகுதுல்ல? அப்போ இந்த வாக்கு எந்திரத்தை நீ இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, ஹேக் செய்ய முடியாது. இவங்கள மாதிரி ஒரு கொள்ளக்கூட்ட தலைவங்களை நீங்கள் உலகத்தில் பார்த்துருக்கீங்களா? நீ நேர்மையெல்லாம் தூக்கி வச்சுட்டு வா. ஏதோ ஒன்று அது 100% கூட வெல்லட்டும், எனக்கு அதில் இல்லை. ஆனால் இந்தியாவை என்னால் காப்பாற்ற முடியாது. என் நாட்டை நான் காப்பாற்ற முடியும். என் வீட்டை காப்பாற்றணும், என் நாட்டை காப்பாற்றணும்னா நான் வெல்லணும். என்னை இந்தியா முழுமைக்கு இங்கே பாரதிய ஜனதா வெல்றதை நான் தடுக்க முடியாது. ஆனால் என் மாநிலத்துக்குள்ளே இல்லாமல் ஒழிக்க முடியும். காங்கிரஸும் இந்த பாரதிய ஜனதா என் நாட்டுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன், அதனால் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அதை தான் என்னால் செய்ய முடியும். என் கோட்டைக்குள்ளே நுழையாமல் நான் வாழும் வேலும் வச்சு நின்று போர் செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு முறையெல்லாம் பாரதிய ஜனதா இந்த நாட்டை ஆளுற நிலைமை வந்தால் நீங்கள் இந்தியாங்கிற ஒரு நாடை நீங்கள் மறந்துட வேண்டியதுதான், இருக்காது. இப்போவே எல்லாம் அந்த செக்ஷன், இபிகே செக்ஷன், அந்த எண்களெல்லாம் மாற்றுறதை நீங்கள் பார்க்குறீங்கல்ல. அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. ராமர் கோயில் இருந்தால் போதும், அதை வச்சு ஓட்டிடுவாங்க வண்டி. என்கிட்ட கேளுங்க, என்னென்ன நாடங்களும் பல கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க கேளுங்க. ஜெய் ஸ்ரீராம் இன்னும் எப்படி வெள்ளம், பெரும் வெள்ளத்தில் மக்கள்லாம் செத்து போயிட்டாங்க. ஜெய் ஸ்ரீராம்
என்ன இப்படி அநியாயமாக நடந்துருச்சு? ஜெய் ஸ்ரீராம். இதே தாங்க பதில். என்னங்க எதுக்கெடுத்தாலும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டீங்க? ஜெய் ஸ்ரீராம். என்னங்க அந்த மணிப்பூரில் 2 பெண்ணை கற்பழிச்சு குத்தி வச்சு கொளுத்திவிட்டானுங்க. ஜெய் ஸ்ரீராம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதே ஜெய் ஸ்ரீராம் வச்சு தான் ஒழிக்கணும். அவரோட கையில் இருக்கிற வில்லம்பு அதை வச்சு தான் இவங்களை கொல்லணும். வேறு வழியே கிடையாது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நன்றி, வணக்கம்.